தருமபுரி மாவட்டம் அரியகுளம் பகுதியில் பாலைவனத்தில் விளையும் பேரீச்சை அமோகமான விளைச்சலை கண்டுள்ளது. அரியகுளம் பகுதியைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அரேபிய நாட்டில் இருந்து 34 வகை பேரீச்சை நாற்றுகளை வாங்கி வந்து தனது 11 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்தார். இந்நிலையில் பேரீச்சை அமோக விளைச்சல் கண்டுள்ளதை அடுத்து அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாலைவனங்களில் மட்டுமே விளையும் பேரீச்சை தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வறட்சியால் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு பேரீச்சை சாகுபடி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முகுந்தராய சந்தம் பகுதியில் ஆபத்தை அறியாமல் சுற்றுலா பயணிகள் கடல் அலைகள் முன்பு செல்ஃபி எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முகுந்தராய சுந்தரம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட டி வடிவிலான மீன் இறங்கு தளத்தின் ஒரு பகுதி தொடர் கடல் சீற்றத்தின் காரணமாக உடைந்து விழுந்துள்ளது. இதையடுத்து பாலத்தின் சேதமடைந்த பகுதியில் அலைகள் சீற்றத்துடன் மோதி 15 அடி உயரம் வரை மேலெழுப்புகின்றன. இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சேதமடைந்த பாலத்தில் நடந்து சென்று பார்ப்பதுடன் ஆபத்தை உணராமல் அலைகள் முன்பு செல்ஃபி எடுப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதி மீனவர்கள் எச்சரித்தாலும் சுற்றுலா பயணிகள் அதனை பொருட்படுத்துவதில்லை என்றும் சேதமடைந்த பாலத்திற்கு யாரும் செல்ல முடியாத நிலையில் தடுப்பு அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் வல்லம் அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் கிராவல் மண் அள்ளியும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மருதக்குடி பகுதியில் செம்மண் குவாரி அமைப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டு அதற்கு முன்பு உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் மண் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 8 லாரிகள் மற்றும் 4 ஹிட்டாச்சி வாகனங்களை பறிமுதல் செய்து அங்கிருந்து 10 பேரையும் பிடித்து விசாரணை செய்தனர். பின்னர் திருக்காரூர்பட்டி திமுக பிரமுகரின் வாகனம் என்பதால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தப்பிக்க விட்டதாக காவல்துறையினர் மீது சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்.